வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் வெளியாகியுள்ளது. அது என்ன தகவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் வாடிக்கையாளர் அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானுடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா தாறுமாறாட்டு உயர்ந்திருக்கு. அது எவ்வளோ அமௌண்ட்டு உயர்ந்திருக்கு, அது என்னைக்கு முதல்ல அமலுக்கு வருகிறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு தான் அவங்களுடைய ரீசார்ஜ் பிளான் பார்த்தீங்கன்னா தரன்னு சொல்லிட்டு அதிகமாட்டு உயர்ந்துட்டு, ஸோ அது என்னைக்கு முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஜூலை 3, 2024 தான் இதனுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்க அமௌண்ட்டு. இந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு இது அவைலபிளாக வரப்போகுது. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது. அதுக்குள்ளால எல்லா ரீசார்ஜ் பிளானும் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஆல்ரெடி எவ்வளோ ரூபா இருக்குது, இனி உயரும்போது எவ்வளோ ஒரு அமௌண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 179 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 28 days வேலிடிட்டி, 2 GB டேட்டா கிடைக்கும், அன்லிமிட்டெட் காலிங், 100 SMS. இப்போ 179 ரூபாய் இருந்த அந்த ரீசார்ஜ் பிளான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 உயரப்போகுது. அதுவும் வரப்போகிற 3ஆம் தேதியிலிருந்து அதோடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா 84 நாள் வேலிடிட்டி உள்ள எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 455 ரூபா உள்ள ரீசார்ஜ் பிளான் பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு 509 உயரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 365 நாளுக்கு வேலிடிட்டி உள்ள பேக்கு பார்த்தீங்கன்னா 1799 ரூபா. அதுக்கு பார்த்தீங்கன்னா 24 GB டேட்டா, அன்லிமிட்டெட் கால், 100 SMS. இதோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் கூட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1999 ரூபா கூட போகுது. இதுக்கு முன்னால் இருந்தது பார்த்தீங்கன்னா 1799, இனி 1999 கூட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி டேட்டா பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 265 ரூபாய்க்கு முன்னால் ரீசார்ஜ் பண்ணால் அதுக்கு 28 நாள் வேலிடிட்டி, 1 GB டேட்டா டெய்லி, 100 SMS, அன்லிமிட்டெட் கால். அது இனி எவ்வளோ வாட்டு கூட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்ட்டு கூட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 நாள் வேலிடிட்டி உள்ள 299 ரூபா உள்ள ரீசார்ஜ் பிளான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெனிஃபிட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 GB டேட்டா உங்களுக்கு டெய்லி கிடைக்கும், அன்லிமிட்டெட் கால், 100 SMS. இது இப்போ எவ்வளோ கூட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 349 ரூபா அது கூட போகுது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானும் அதே போல் கொடுத்துருக்காங்க. 359 ரூபா பிளான் 409, 399 ரூபா பிளான் 449 ரூபாயும் கூட போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 479 ரூபாயில் இருந்த பிளான் 579, 549 ரூபாயில் இருந்த பிளான் 649 சொல்லிட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் 1 GB டேட்டா உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எமர்ஜென்சி நீங்கள் 19 ரூபா நீங்கள் பே பண்ணி 1 GB டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 19 ரூபாய் பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 22 ரூபா பே பண்ணி தான் அந்த 1 GB டேட்டா. அதே போல் 29 ரூபாய்க்கு உங்களுக்கு டெய்லி 2 GB கிடைக்கும். அது இப்போ 33 ரூபாய்ட்டு இப்படி கூடியிருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் கூடிட்டு தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேடில் அமௌண்ட் கூடிடுறாங்க. 399 ரூபா பிளான் 449, 499 ரூபா பிளான் 549, இப்படி எல்லாமே அமௌண்ட்டு கூடிட்டு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வாடிக்கையாளருடைய மிகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலாட்டு தான் வெளியாகி வருது. இதே போல் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன், ஜியோ அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானுடைய அமௌண்ட்டும் கூட்டியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.